இந்த வீடியோவில் ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் முதல்ல ஒரு 1.5 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்துக்கணும். மாவை வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஒரு பிஞ்சு சால்ட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தெளித்து பிசைஞ்சிக்கணும். இந்த கட்டிகளும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். மாவு பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா கையில் இந்த மாதிரி பிடிக்க வரணும். அப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி போட்டு அந்த துணி மேலே மாவை போட்டு ஸ்டீம் பண்ண போகிறேன். ஒரு 20 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கணும். மேலேயே ஒரு துணியை போட்டு முடிக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் ஸ்டீம் பண்ணுறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு மாவு. ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கிட்டு ஒரு 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லமும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் நாட்டு சர்க்கரை எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.